அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சேலம் இல்லத்தில் ஒரு அவசர ஆலோசனையை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த அவசர ஆலோசனை அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கலாமா என்கின்ற எண்ணத்தில் கட்சியினுடைய மூத்த முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் போன்ற இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. எதற்காக இந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் நம்ம தோல்வியை தழுவணும், அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி விவாதித்ததாகவும், இதே நிலை தொடர்ந்தால் 2026 அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும், தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியுமா என்கின்ற விதத்தில் அந்த விவாதங்கள் சென்றதாகவும், அதற்கு பின்பு இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கலாம், அதில் பிரிந்து சென்றிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சின்னம்மா அவர்கள் ஆகியவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி இடத்துல முன்னெடுத்து வைத்ததாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை பிடி கொடுக்காமல் அவர் அதிலிருந்து நழுவி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிர்வாகிகளுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு 2026 நம்ம ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும். பிரிந்து இருந்ததன் காரணமாக தான் நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே 40 தொகுதிகளில் தோல்வியை தழுவி இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் மீண்டும் இதே ஒரு நிலை தொடர்மையானால் 2026 ஆட்சியை இழக்கும் பட்சத்தில் அதற்கு பின்பு கட்சியை மீண்டும் கட்டமைத்து 2031 ஆட்சியை பிடிப்பது என்பது எட்டாக்கனியாக மாறிவிடும். ஆகையினால 2026 முன்பாகவே ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக வேண்டும் என்று இந்த கட்சி நிர்வாகிகள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் விரும்புறாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்திற்கு போயிட்டு வந்திருக்காரு. சென்றவர் எதற்காக நம்ம தோல்வியை தருவணும் அப்படின்றத ஆராய்ந்து பார்த்ததாக தெரியல. மீண்டும் அதே தென் தமிழகத்திற்கு டெல்டா மாவட்டத்திற்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 7 பக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை பதில் சொல்லலை. அவரால் பதில் சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே உண்மைகள். நடந்தவர்கள், அந்த உண்மை நடக்கும் பொழுது உடன் இருந்தவர்கள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கிறார்கள். அவர்களே சுட்டி காமிப்பாங்க. ஆகினால்தான் அவங்க முன்னாள் அமைச்சர்கள் பூரா இந்த பிரச்சனை நீடித்தால் 2026 தமிழகத்தில் நம்ம ஆட்சி அமைக்க முடியாது. ஆகையினால விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அதை ஒட்டிதான் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பு கூட கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மருது அழகராஜ் அவர்கள் நடத்தியிருந்தார். அதில் கூட அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 17 முன் உறுதியாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் என்று சொல்லியிருந்தார். அக்டோபர் 17 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆகையினால தொண்டர்களுடைய எண்ணப்படியும், கழக நிர்வாகிகளுடைய எண்ணப்படியும், தமிழக மக்களுடைய எண்ணப்படியும் விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவை எதிர்பார்க்கலாம். அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.